ஈரானினுடைய கார்கோ ஷிப் போன்ற அமெரிக்காவினுடைய கடற்படை இப்போ சீஸ் பண்ணி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது அப்படி என்று சொல்லி பகிரங்க அறிவித்தல் விடுத்திருக்காங்க. Motor vessel Toska, vacate your engine room. இந்த சம்பவம் உண்மையா? இது தொடர்பாக ஈரானினுடைய கருத்து என்ன அப்படிங்கிற விடயங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல் உலகத்துல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ஒரு நடுநிலையான கண்ணோட்டத்தோட நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த சேனல் தான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். சோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காம உங்க கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு போங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ்ல 2 தரப்பினர்களுடைய முற்றுகை இருக்கின்றது. அதுல ஒன்று ஈரானுடையது நமக்கு தெரியும். பிறகு இடைக்காலத்துல கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அமெரிக்காவினுடைய புளோக்கேட்டும் நடந்திருக்கின்றது. அது குறிப்பாக ஈரானுடைய கப்பல்களை குறிவைத்து தான் இந்த முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது. இப்போ ஈரானில இருந்து வெளியான ஒரு கார்கோ ஷிப் அமெரிக்காவினுடைய கடற்படையினர் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் 6 மணி நேரம் எச்சரிக்கை கொடுத்ததாகவும் அதன் பின்னர் அமெரிக்காவினுடைய போர் விமானம் மூலம் அதனை எச்சரிக்கை செய்து அதன் பிறகு கடற்படையினர் ஈரானுடைய கப்பலுக்குள்ள போய் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படி என்று அமெரிக்காவினுடைய தரப்பிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஓமான் ஆண்டிய பிரதேசத்துல அமெரிக்காவினுடைய கடற்படையினரால் இந்த சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த சம்பவம் தொடர்பாக ஈரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த முற்றுகையிடப்பட்டதாகவும் கப்பலை கைப்பற்றியதாகவும் அமெரிக்கா சொல்லுகின்ற கருத்தினை இன்னும் ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்காவின் கடற்படையினர்களுடைய கப்பல்களின் மீது ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல் அதிகமாக நடந்ததாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு இடைப்பட்ட சீஸ்பயர் அந்த சமாதான ஒப்பந்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவுல பாகிஸ்தான் நடுநிலையாக மிகவும் கடுமையாக முயற்சி செய்து கொண்டு வந்தாலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு சில மோசமான நடவடிக்கைகளின் மூலம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைபெறுமா இல்லையா என்பது கூட சந்தேகத்தில் இருக்கின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று நடக்கணும்னு சொன்னா இரு தரப்பினர்களின் அது டிமாண்ட்ஸ் என்னன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடுநிலையான முடிவெடுப்பதன் மூலம் தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வர முடியும். ஆனா அமெரிக்கா என்ன சொல்லுது, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு சொன்னா அங்க அவர் சர்வாதிகார ஆட்சி முறை மீது நடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஒரு சர்வாதிகாரி அப்படி என்று காட்டுவது போல்தான் அவருடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இறுதியாக அடுத்த கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படவில்லை அப்படின்னு சொன்னா பவர் ப்ராடக்ட்ஸ் அனைத்தின் மீதும் தாக்குதல் நாங்க நடத்துவோம், ஈரானுடைய பாலங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கார். இது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை மாதிரி தெரியவில்லை, போரை ஆரம்பிப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி தான் தெரிகின்றது. சரி, அடுத்த கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் தீர்மானங்கள் எடுக்கப்படுமா, இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்படுமா அல்லது போர் தொடருமா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தாரேன். அதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.